என்ன பார்க்குறீங்க? கழுத்தில் மஞ்சள் கயிறு சாமி தான் கொடுத்தாங்க. நிறைய இடத்துல ஷூட் போனால் மஞ்சள் கயிறு கொடுத்து மஞ்சள் கயிறு போட சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நோ யூஸ். சாமி பாருங்க, சிவன் என்ன நினச்சி கொடுக்குறாரு தெரியல. நானும் போனதுக்கப்புறம் கழட்டிடுறேன். பட் மீண்டும் மீண்டும் வெளியே வந்தால் தாலி போடுற ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு ஷூட் இருக்குது. ஏதோ பவர் இருக்கோ? என்ன பவர் தெரியல. போடுவோம், கழட்ட முடியாது இப்போ. ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து எனக்கு புருஷன் இருக்கான், 6 மணி வாடகை புருஷன். ஆனால் வாழ்க்கையில் மட்டும்தான் என்னாச்சு, மஞ்சக்கயிறுக்கு வேலை இல்லை. ஏன்னா நான் சொன்ன விஷயம்தான், பொண்டாட்டி தான் போடணும். இப்போல்லாம் வப்பாட்டிங்கெல்லாம் போடுறாங்க, மஞ்சக்கயிறுக்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரி புருஷன் வந்து உண்மையாக ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரி, உண்மையாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்மையாக அவனை காப்பாற்றுறது, ஃபேமிலியை காப்பாற்றுறது, ஃப்யூச்சர் இருந்தால் சொல்லலாம். இப்போல்லாம் இல்லை, கால் பாய் கால் கேர்ளாக சுற்றுறாங்க. பேருக்கு வேணும் புருஷே பொண்டாட்டி குழந்த. ஆனால் வெளியே வேறு டகால்டி வேலைலாம் பண்ணுறாங்க. ஆண்கள் சரி பெண்கள் சரி, ஒரு மேரேஜ்க்கு அர்த்தம் தெரியாமல் ஆடுறாங்க. ஆனால் லவ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, அப்புறம் வேற இங்கே போயிடுறாங்க, அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இங்கே விட்டு அங்கே பிடிச்சி. என்ன இது? இப்போ சட்டமே சொல்லிடுச்சு, ஊரெல்லாம் பிடிச்சேன் ஏன் பிடிச்சேன், ஊரெல்லாம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி மாதிரி கணக்காயிடுச்சு. பயமாக இருக்குது. சொன்ன மாதிரி இனிமேல் வர ஜென்ரேஷன்லாம் யாருக்கு பொண்டாட்டியில் யாருக்கு புருஷன் இல்லை, குழந்தைக்கு யார் அப்பா யார் அம்மா தெரியல, அந்த மாதிரியாக தான் நடக்க போகுது. இப்போ பாதி பார்த்துட்டேன், சட்டமே சொல்லிடுச்சு அழிவு காலம் பிறந்துடுச்சு. அவ்வளோ சீக்கிரமாக அலைஞ்சிருமோ கடவுளே, எங்கே போய் முடியும்? நம்ம கையில் தான் இருக்குது காப்பாற்றுறதுக்கு. பார்ப்போம். இப்போ சில பேர் இருக்காங்க உண்மையான லவ் பண்ணுறவங்க, கல்யாணம் பண்ணி ஃபேமிலியை காப்பாற்றுறவங்க, அம்மா அப்பா காப்பாற்றுறவங்க. உண்மை அவங்களாம் லக்கி, கிரேட். புண்ணியம் கிடைக்கும். நீ என்ன பண்ணுறியோ அதுதான் சரியா. அதான் நான் சொல்கிறேன், நீ அழுவ வச்சேன்னா நீ அழுது தான் ஆகணும், நீ சிரிக்க வச்சேன்னா சிரிச்சு தான் ஆகணும். ஸோ அந்தந்த டைமில் கடவுள் வந்து உங்களுக்கு ஆப் வைப்பார், உனக்கு வந்து எக்ஸாம் எடுப்பார். நீ சரியாக பண்ணல, ஃபெயில்னா ஃபெயில் தான், பாஸ்னா பாஸ் தான். ஸோ பொறுமையாக இருக்க, யோசிக்க புத்தி இருக்குல்ல. சோறு தானே திங்கிறோம். சார் வர ஷூட்டுக்கு கூப்பிட்றாங்க. பாய்.